சாலமோன் செலுத்தின பலிகள். பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிலத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாய் இருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிலத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில்தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேற 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். சாலமோனும் அவரோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தில் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். சாலமோன் ராஜாவும் அவரோடு இருக்கிற இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். சாலமோனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தங்கியிருப்பதை பார்த்து சாலமோனும் ஆசாரியர் அனைவரும் இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் இருக்கிறார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிடுகிறார். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். சாலமோன் கர்த்தருக்கு 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டாலும் இஸ்ரவேல் தேசத்தில் இன்னும் ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டதினால் தேசத்தில் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து போகவில்லை. கர்த்தர் ஆடுகளையும் மாடுகளையும் பலுகி பெருகச் செய்கிறார். நாம் கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தும் போது நம்முடைய ஐஸ்வர்யம் குறைந்து போகாது. கர்த்தர் நம்முடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார். 22,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் ஒரே நாளில் பலியிட முடியாது. இவை எல்லாவற்றையும் பலியிடுவதற்கு பல நாட்களாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சந்நிதியில் 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களில் சாலமோனும் இஸ்ரவேல் சபையாரும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிலத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாயிருக்கிறது. ஆனபடியினால் சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிலத்தையும் செலுத்துகிறார். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இது வெண்கல பலிபீடம் இருக்கும் பகுதி. இந்த இடத்தில் திரளான பலிகள் செலுத்தப்படுகிறது. கர்த்தர் இந்த பலிகளையெல்லாம் வானத்தில் இருந்து அக்கினியை அனுப்பி பட்சித்து அங்கீகரிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிரதிஷ்டை பண்டிகையை தொடர்ந்து சாலமோன் கூடாரங்களின் பண்டிகையையும் ஆசரிக்கிறார். இவ்விரண்டு பண்டிகைகளும் 14 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவரோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேற 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். தேவாலயத்து பிரதிஷ்டை 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கூடாரங்களின் பண்டிகை மேலும் 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 8ஆம் நாளிலே சாலமோன் ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார்.
அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். சந்தோஷத்தோடு தேவாலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். இப்போது மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்களுக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கும். அவர்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தரே நம்முடைய சந்தோஷம்.